வீட்டு வாசல பொறுத்தவரைக்கும் அந்த காலத்துலலாம் மாட விளக்கு மாரி வச்சு இரட்டை விளக்கு ஏற்றுவாங்க. இப்பலாம் சில பேர் வந்துட்டு ஒரு பூ தொட்டியில வந்து பூ வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு ஏத்துறாங்க. வீட்டு வாசல்ல குறிப்பா எத்தன விளக்கு ஏத்தணும்? வீட்டு வாசல்ல அந்த காலத்துல இருந்தே இருக்கிற விஷயம் 2 விளக்கு தான் ஏத்தணும். ம். வாசலுக்கு 2 பக்கம் இருக்கும். ஸோ 2 விளக்கு இருக்கணும். ஒரு விளக்கு எக்காரணத்த கொண்டு ஏத்தவே கூடாது. அதே மாரி அந்த காலத்துல ஏன் மாட விளக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா, அப்ப கரண்ட்டும் கிடையாது. சாயந்தரம் 6 மணிக்கு மேல அவங்க விளக்கு ஏத்துனா தான் வீட்டுக்கு வெளிச்சம் வரும். வீட்ல வந்து லட்சுமி வாசம் பண்ணுவாளுங்க. வீட்ல வந்து லட்சுமி வாசம் செய்வாங்க. அந்த விளக்கு ஏத்தும்போது. ம். விளக்கு அணைஞ்சதுக்கு அப்புறம் கடவுளும் தூங்க போயிருவாங்க. நாமளும் தூங்க போயிடுவோம். அதனால தான் அந்த காலத்துல மாட விளக்கு ஏத்திருந்தாங்க. ஏன் வந்து கீழ ஏத்தல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நடக்கிறோம், கால் படம். கால் படும். ஸோ விளக்குல எக்காரணத்த கொண்டும் கால் படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்துல மாட விளக்கு மாடத்துல வந்து ஏத்துனாங்க. ஆனா பட் இப்ப அத யாரும் ஃபாலோ பண்றதில்ல. ஆ. 2 பக்கமும் டெய்லியும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாயந்திரத்துல நீங்க வந்து விளக்கேத்தலாம். சிறப்பு. அதுவும் காலையில ஏத்துறீங்க அப்படின்னா, எப்பயுமே சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஆ. நம்ம வந்து விளக்கு ஏத்தக்கூடாது. சாயந்தரத்துல சொல்றேன். சாயந்தரத்துல அஸ்தமனத்துக்கு பிறகு தான் நீங்க விளக்கு ஏத்தணும். காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி விளக்கேத்துறது ரொம்ப சிறப்பு. 3:30 to 5:30க்குள்ள நீங்க விளக்கேத்துறது ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்தம்னு கூட சொல்லுவாங்க. நெறைய பேர் பிரம்ம முகூர்த்த விளக்கு. கண்டிப்பாவே அந்த பிரம்ம முகூர்த்த விளக்க ஏத்தும்போது, நமக்கு சர்வ லோகத்திலயும் வசமாகும். சர்வலோக வசியம்னு சொல்லுவாங்க. கடவுள் வசமாகற நேரம் அது. ஸோ அந்த டைம்ல நீங்க தாராளமா விளக்கேத்தலாம்.